வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரொமோ 1ஓட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ சௌந்தர்யாவை வச்சு செஞ்சுட்டாங்க ராணவ் ஃபேமிலி அப்படிங்கிறது தான். அவங்க வந்து ப்ரொமோ 1ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கராத்தேலாம் கத்துக் குடுக்குறாரு. அதுவும் எல்லா லேடி கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் கத்துக் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லா கேர்ல்ஸுக்கும் கத்துக் குடுக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ராணவோட அக்கா "நீ வந்து எப்படி எங்க அண்ணன பார்த்து நடிக்கிறேன், நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சௌந்தர்யாவோட முகமே மாறி போச்சு. காரணம் அதுக்கப்புறம் அவங்க நெருக்கமா நெறைய பேசியிருக்காங்க. உட்கார்ந்து நெறைய கதை பேசியிருக்காங்க. நெறைய ராணவ் கிட்டயே அழுதுருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து நடந்தது. அந்த சந்தர்ப்பத்துல ராணவ் வந்து கேமுக்காக எது வேணாலும் பண்ணுவான். அப்படிங்கிற ஒரு மீனிங்ல தான் அவங்க அத கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த பிரச்சனைகள். அதேபோல இப்போ வந்து ஜாக்குலினும், சௌந்தர்யாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்கள நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அதுல. ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்சிடென்டல் இதுதானே தவிர, இது நடந்தது எதற்காக அப்படிங்கிறது தான். ஸோ இத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ பிக் பாஸ பொறுத்தவரைக்கும், அ இது வந்து நடிக்கிறான் அப்படின்னு ராணவை சொன்னதுக்கு காரணம், சௌந்தர்யாவுக்கு அது தோணுச்சு. தோணுவத சொல்றது எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்ல அப்படிங்கிறது தான். இப்ப முத்துக்குமரனுக்கு 2 கேப்டன்சி சான்ஸ் கிடைச்சது. அவர் விளையாடவே இல்ல. இப்ப நம்ம அத பத்தி ஏதாவது பேசுறோமா அப்படின்னு கேட்டா, நம்ம யாரும் பேசுறது இல்ல. காரணம் முத்துக்குமரன் பண்ணா எல்லாமே சரி அப்படின்னு சொல்ற ஒரு பார்வை தான் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அத பத்தி யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறோம். காரணம் அது அது அவரோட ஸ்டைலுங்க, அவரோட ஸ்ட்ராட்டஜிங்க அப்படிம்போம். ஆனா, இப்ப இவங்க யாராவது ஒருத்தர் வாய திறந்து ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, உடனே என்ன ஆகுது? இல்ல, இல்ல இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி விலாவாரியா பேசுறோம். வர்றவங்கலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்ப சௌந்தர்யாவ நம்ம மஞ்சரியோட அக்காவா தங்கையோ அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா? நீ வந்து அவங்கள நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் இப்ப இங்க இந்த லைவ்ல பேசுறதுக்கு காரணமே அதுதான். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு போறாங்க. அது பிரச்சனை ஆகுது. ஸோ ராணவுக்கே வந்து அது நடிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாங்க. எக்ஸ்பிளனேஷன் குடுத்து சாரியும் சொல்லிட்டாங்க. பட் அத திரும்ப திரும்ப வந்து அத இன்னும் இன்டகிரேட் பண்றதுங்கிறது, இன்னும் அத கேள்வி கேட்டுட்டே இருக்கிறதுங்கிறது வந்து சரியான ஒரு பார்வை இல்லையோ அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். பட் இந்த பார்வையில சௌந்தர்யாவோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அது அதாவது அவர் மருத்துவமனைக்கு செல்லுகிறார்ன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும், அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க அந்த ஸ்டாண்ட்லயே இருந்தாங்க அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் அது சரியா தவறானா கண்டிப்பா தப்பு தான். அது ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போறாங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அத பேசாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணு வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில கொட்டுறதுன்றது ஒரு பழக்கமாயி போச்சு. ஸோ அதுதான் சௌந்தர்யாவுக்கான மைனஸ். இப்ப சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்துல எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் தன்னை வந்து சுவாரஸ்யமா வச்சுக்கிறது, என்டர்டெயின் பண்றது மக்கள அப்படிங்கிறது தான் அவங்களோட பார்ட்டா இருக்கு. நெறைய இடங்கள்ல வந்து இப்ப தன்னுடைய நட்புக்குரிய ஒரு இலக்கணமான ஜாக்குலினே அவங்க வந்து குறை தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவ எனக்கு நடிக்கிற மாரி தெரியுது. கேம்லயே ஆகட்டும், மத்த விஷயங்களாகட்டும். எனக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க சௌந்தர்யாவ இருக்க முயற்சிக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இப்போ ஜாக்குலின் வெர்சஸ் சௌந்தர்யா அப்படிங்கிற மாரி இந்த கேம் போகுது. ஏன்னா முத்துக்குமரன் ஓரம் கட்டிட்டு இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்க போறாங்க. அது 2வது இடத்துக்கான போட்டியா அல்லது முதல் இடத்துக்கான போட்டியாங்கிறது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம கையில எதுவுமே இல்ல. ஜாக்குலின பொறுத்தவரைக்கும் தான் கேம் ஆடுறோம். நம்ம கன்டென்ட் குடுக்குறோம். பட் அது வந்து இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அவங்க ஏதோ ஒரு பேட்டர்ன்ல விளையாடுறாங்க. அது நடிப்பாக சௌந்தர்யாவுக்கு தெரிந்திருக்கலாம். அதுதான் வந்து அவங்க அங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இல்லங்க இந்த பொண்ணு நடிக்கிற மாரி தெரியுது. ஒரிஜினலா இல்ல. அது 4வது நாளே சொல்ட்டாங்க. எப்போ? வந்த 4வது நாளே, "நீ அந்த அழுதுட்டு இருந்தியே, அது நடிச்ச மாரி தெரியுது" அப்படின்ட்டு சொல்ட்டாங்க. அது அன்னைக்குல இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு. பட் இப்ப திரும்பவும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் போன வாரம் அவங்க பேசினாங்கங்கிறது தான். அதேபோல இப்ப ராணவ் வந்து வந்ததுல இருந்து வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்ததுல இருந்து, அவர் வந்து நான் ஏதாவது பண்ணுவேன் கேமுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி இவங்ககிட்டலாம் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. அததான் அவங்க மீன் பண்றாங்க. இவன் வந்து இந்த கேமுக்காக ஏதோ பண்ணியிருக்கான் போல. இவன் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து இந்த ஃபேமிலியே தப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த மீனிங்ல இல்ல. அந்த 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 பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ண தெரியல. அத எப்படி சொல்றதுங்கிறதையும் தெரியலன்னு நெனைக்கிறேன். அது நெறைய இடங்கள்ல நமக்கு அந்த அவங்களுக்கான அந்த இன்னோசென்சி வந்து தெரியுது. அந்த அதுதான் பிரச்சனையே அங்க. அந்த அவங்கள்ட்ட இல்ல, இல்ல இவன் நடிக்கிறான்னு ஒரு ஆணித்தனமா சொல்லி அவங்க பண்ணல. பட் அந்த இன்னோசென்ஸ் வந்து இந்த மாரி நமக்கு புரிய வைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சௌந்தர்யாவ பொறுத்தவரைக்கும் அவங்க இன்னோசென்ஸ் பெரிய மைனஸாவும் இருக்கு, பிளஸ்ஸாவுமே இருக்கு. அது இவன் கூட நேத்துக்கு யாரோ சொன்னாங்க இல்லையா? இந்த பொண்ணு இறங்கி அடிச்சா, யாரோ முத்து சொல்லல. வேற யாரோ சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன்.
நீ எல்லாம் இறங்கி அடிச்சா நீ தான் டைட்டில் வின்னர், உன்னோட ஃபேன்ஸ் வந்து அப்படி 2 மடங்கு ஏறிடுவாங்க அப்படின்னு யாரும் வந்தவங்க யாரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மை, 100% உண்மை. அந்த பொண்ணு கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. கண்டென்ட் குடுக்குறாங்க, ஆனா அதுல ஸ்டெபிலிட்டி இல்ல. இப்ப முத்துக்குமரன் எல்லாம் நிறைய பிளான் பண்ணி அடிக்கிறாரு. பட் அது அது அதாவது கடந்த ஒரு 3 4 வாரம் முத்துக்குமரன் டல்லா இருந்தாலும் கடைசி ஒரு 2 வாரத்துல கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்டாரு, அதுவே அவருக்கு போதுமானதுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்ப சௌந்தர்யாவுக்கு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து பெருசா இல்ல. அதுக்கு காரணம் வந்து சௌந்தர்யாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌந்தர்யாவும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தான். ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது அதை பயன்படுத்துறாங்க. பிக் பாஸ் வந்து அவங்கள வச்சு செய்யறதுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ. அவங்க என்ன பண்ணாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இதே மாதிரி நான் உங்களை வச்சு செய்யறேன்டான்னு பாய்ஸை வச்சு செஞ்சாங்க. 9 பேரை அடி அடி அடின்னு அடிச்சாங்க. அந்த 6வது வாரமோ 7வது வாரமோ இல்லையா? அது 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 வந்து அவங்களோட பேட்டர்ன். இப்ப ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்குதுன்னா அதை எப்படி திரும்ப மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கறது வந்து அவங்க ஓரளவுக்கு திங்க் பண்றாங்க. பட் அது என்னன்னா ஒரு ஒரு கண்டினியூட்டி இல்லையோ அதுல அப்படிங்கிறது தான். இப்ப கண்டென்ட் கொடுக்கறதுலயுமே அவங்கள்ட்ட ஒரு கண்டினியூட்டி இல்ல. ஒரு இடத்துல வந்தா ஒரு அடி அடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க அப்படிங்கிறது தான். அதே போல இந்த சத்யா கேப்டனா இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி கேட்கறேன்னா பாய்ஸ் பக்கம் போய் உட்காந்து போராடுறேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்ல சௌந்தர்யா நிறைய தெரியுறாங்க. பட் அதோட கண்டினியூட்டி இல்லாததும் அதுல ஸ்டெபிலிட்டி இல்லாததும் தான் அவங்களோட தோல்விக்கு காரணம். அதாவது 2வது இடமும் 3வது இடமும் போறது காரணம். இல்லைன்னா ஷி வில் பி த டைட்டில் வின்னர். ஸோ அந்த அதை எந்த இடத்துல இழக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு தோணும், இது என்னடா அது, இந்த பொண்ணு இப்படி விளையாடி இருக்கலாமே, இல்ல இப்படி போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது இல்லையா? அந்த இன்டென்ஷனை அவங்க குறைச்சிடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். இந்த பேட்டர்ன் வந்து சரியில்லை, இது இது இந்த மெத்தட் சரியில்லை. பட் இவங்க இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா வந்து தன்னை வந்து ஒரு டைட்டில் வின்னராக மாற்றி இருக்கலாம். அதை மாற்ற முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். பட் அதுதான் அந்த பேட்டர்ன் வந்து சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் அவங்க சூப்பரா வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அதை அவங்க சரியா செய்யலையோங்கிறது தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும், சகஜம் தாங்க. இப்ப ராணவோட தங்கை வந்து எங்க அண்ணனை எப்படி நீ வந்து சொல்லலாம் அப்படின்னா, கேமுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியில இருந்து வர்றவங்க சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் அதுதான் கேட்கிறாரு. பட் நடிக்கிறாங்கன்னா ஆமாங்க, கேமுக்குள்ள அவங்க சொல்லதான் செய்வாங்க. இப்போ கேமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஏன்னா அதுதான், இல்லங்க நான் கேம்ல தாங்க சொன்னேன், அவர் கேம் விளையாடும் போது தானே அதை பண்ணாரு, கேமுக்குள்ள நான் சொன்னேங்க, கேம் வெளியில நான் ராணவ கிட்ட மன்னிப்பு கேட்டேனே, சரியா போச்சு அப்படின்னு இருக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான ஆன்சரா இருக்கும். பட் அவங்க என்ன சொன்னாங்க சௌந்தர்யாங்கிறது அந்த ப்ரமோல காட்டவில்லை. கண்டிப்பா அதை பார்ப்போம். ஏன்னா யாரும் வந்துட்டு போயிருக்காங்களா இது வரைக்கும் அப்படிங்கிறது தெரியல. நான் இப்பதான் லைவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். யார் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா வந்தாங்கன்னு நீங்க யாராவது கமெண்ட் போடுங்க, கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். எனிவே என்னோட பார்வையில இந்த இடத்துல வந்து அந்த கேள்விங்கிறது சரி. பட் சௌந்தர்யா பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட் வைஸ் அது தப்பு. ஆனா அவங்க லாஜிக்கலா வந்து கேட்ட கேள்விகள் சரி அப்படிங்கிறது தான். அந்த கேள்விகள் இப்ப எல்லாரோட மனசுல எழுதிருக்கு. 7 பேர் எழுதி நின்னாங்க, 6 பேர் 7 பேர் எழுதி நின்னாங்க இல்லையா? எல்லாருக்குமே ராணுவ மேல அப்படி ஒரு இது தோணுச்சு. காரணம், ராணவ் அப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறது தான். பார்க்கலாம் இதுக்கு மேல என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ. பை.